தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியேறி விடுமா? திமுக காங்கிரஸிலிருந்து வெளியேறி விடுமா? இப்படி ஒரு மாத காலம், 1.5 மாத காலம் மிகப்பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் திமுக தொண்டன் வாக்களிப்பானா? இதற்கு பின்னால் உள்ள அரசியல். கண்டிப்பாக திமுக தொண்டன் காங்கிரசினி ஒட்ட வைத்து கூட்டணி சேர்ந்தாலும் திமுக காங்கிரசுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை தொகுதிகளிலும் தோற்கடிக்கும். திமுக தலைமை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சொன்னாலும் திமுக தொண்டன் ஓட்டு போட மாட்டான், காங்கிரசுக்கு ஓட்டு போட மாட்டான், சொரணை உள்ளவன். இப்போ காங்கிரஸ் மாணிக்க தாகூர் என்ற தமிழின துரோகியை, தமிழனை காட்டி கொடுத்து தன்னுடைய பெயரையே தாகூர் என்று சேர்த்தி கொண்ட நபர், டெல்லி அடையாளமாக, டெல்லி முகமாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக மாணிக்கம் என்கின்ற தமிழ் பெயருக்கு பின்னால் வட இந்திய தாகூரை சேர்த்து கொண்டார். காரணம், டெல்லியில் இருக்கக்கூடிய சரகு முதலாளிகள் தன்னை தமிழர் என்று ஒதுக்கிவிடக்கூடாது, வட இந்தியன் என்று தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் தாகூருடைய சிஷியனும் இல்லை, ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதையை எழுதக்கூடிய கவிஞரும் இல்லை, வேற சிங்கிள் பெட்ரூமில் படுத்து கிடந்த மிக சாதாரணமான நபர், சிவகங்கையை சேர்ந்த நபர். சிவகங்கையை சேர்ந்த பல பேர் டெல்லியில் பெரும் தரகர்கள் தான். சசிகலா புஷ்பாவின் கணவரும் பெரிய தரகர் தான். சசிகலா புஷ்பா கணவரை விவாகரத்து செய்துவிட்டு அவரை திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது அவரை விவாகரத்து செய்து வேற ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டார். எல்லாம் சிவகங்கை பேஸ் தான். இந்த நபர்களெல்லாம் டெல்லியில் காங்கிரஸுக்காக, காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் தரகு வியாபாரம் செய்தவர்கள். இன்று பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ஏற்பாட்டில் மாணிக் தாகூர் RSS முகமாக காங்கிரஸில் செயல்படுகிறார். பிரவீன் சக்கரவர்த்தி அவர் அசலான பாஜக, திமுகவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும், திமுக களத்துக்கே வந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி செயல்படுகிற நபர். பிரவீன் சக்கரவர்த்தி எதை சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகிற நபர்தான் மாணிக்க தாகூர். இவருக்கு இங்கே திமுக இனி ஓட்டு போட மாட்டால், சீட்டும் கிடைக்காது. பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பட்டியலிலே மாணிக்க டாகூரும் சேர்ந்து விட்டார். இந்த டாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேரும் டெல்லியில் காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பாளர்கள். எப்படி சிதம்பரத்தை இவர்கள் ஒழித்தார்களோ, கேசி வேணுகோபால் போன்றவர்கள்லாம் சிதம்பரத்தை காங்கிரஸ் அரசியலிருந்து பெரிய இடைவெளிக்கு ஏற்படுத்தி விட்டார்கள். மன்மோகன் சிங்கினுடைய மகளுக்கு கர்நாடகாவில் கூர்க்கு மலை முகடுகளில் 1000 ஏக்கரா வாங்கி கொடுத்து தான் சிதம்பரம் காங்கிரஸ் அரசியல உள்துறை அமைச்சராக, நிதி அமைச்சராக, நிதியும் தெரியாது, நீதியும் தெரியாது. இவர் ஒரு வழக்கறிஞர். ஆனால் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் விரும்பியதால் மன்மோகன் சிங்களை மிரட்டி மன்மோகன் சிங்கினுடைய மகளுக்கு 1000 கோடிக்கு பெருமான எஸ்டேட்டுகளை வாங்கி கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார். அதன் பிறகுதான் நிதியை பற்றியே தெரியாதவர்களாம் நிதியமைச்சர் ஆவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் சிதம்பரம். அருண்ஜேட்லி நிதியும் தெரியாது, நிதியும் தெரியாது. அவர் சிதம்பரம் நிதியே தெரியாமல் வழக்கறிஞராக, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வழக்கறிஞராக படித்தவரை நிதியமைச்சராக. காரணம், கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களை எப்படி பயன்படுத்தி கொள்வார்கள், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எப்படி விசுவாசமாக இருக்கலாம், இதுதான் நோக்கம் சிதம்பரத்துக்கு. அதே போன்றுதான் அருண்ஜேட்லியை பாஜக நிதியமைச்சராக்கியது. அவர் மரணமடைந்தார். அதன் பிறகு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்.
மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தார் என்றால் மன்மோகன் சிங்குக்கு நிதித்துறையை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி ஆழ்ந்த அறிவு உண்டு. அதற்கு முன்பு நிதி அமைச்சராக வருகிறவர்களெல்லாம் நீங்கள் நீண்ட நெடிய பொருளாதார கல்வியை கற்று, பல்கலைக்கழகங்களை கற்று, பெரிய பட்டங்களை வாங்கியவர்கள், பொருளாதார அறிஞர்கள் தான் நிதியமைச்சராக வருவார்கள். ஊழல் காங்கிரஸ் நிதியமைச்சராக ஊழல் ப. சிதம்பரத்தை நிதியமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது. இப்போ இதே போன்று தான் இப்போ ப. சிதம்பரத்துக்கு பிறகு இப்போது யார் வந்திருக்கிறார் என்றால் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்க டாக்கூரும் வந்திருக்கிறார்கள். குளச்சல் துறைமுகம் இயற்கையான துறைமுகம். தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மதுரைக்கு அடுத்து தென் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமாக கொச்சியாக, விசாகப்பட்டினமாக, பம்பாயாக, சென்னையாக உருவாகியிருக்கும். குளச்சல் துறைமுகம் உருவாக்கி இருந்தால் தென்கிழக்கு ஆசியாவில் ஆழமான துறைமுகம். கொழும்பு அடிபட்டு போயிருக்கும், சிங்கப்பூரே அடிபட்டு போயிருக்கும். ஆனால் இதை கேரளா பக்கம் தள்ளியவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள். சோனியாவுக்கு நெருக்கமான அன்றைய கேரளாவை சேர்ந்த ஒரு நாயர் தான் குளச்சலிலிருந்து விழுஞ்சம் துறைமுகத்துக்கு கொண்டு போகிறார். காரணம், திருவனந்தபுரத்துக்கு அடுத்தபடியாக விழுஞ்சம் ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமாக, கொச்சியாக. நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய மலையாளிகள் கேரளா நலனை மட்டுமே பாதுகாக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாசிகள், பாசி பிடித்த சிதம்பரங்கள் தமிழ்நாட்டு நலனை, தன்னுடைய நலன், நடிகையை தனக்கு ஏற்பாடு செய்து கொடு என்று கேட்கிற மலிவாட மனிதன் இந்த சிதம்பரம். இது ஐஎன்எஸ் மீடியா என்கின்ற அந்த பெண் அப்படியே அப்படிப்பட்டு போட்டு கொடுக்கிறார். பல கோடி ரூபாய் லஞ்சம், சிறையிலே அடைக்கப்படுகிறார், செவரேறி குதிக்கிறார் பாசி. இப்போ இந்த பாசி பிடித்த பாசி அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. பாசியினுடைய மகன் சின்ன பாசியை ராகுல் பார்க்கவே தவிர்க்கிறார். அம்மா சொல்லி மகனுக்கு சீட்டு. ஆனால் இனி பாசியினுடைய, சின்ன பாசியினுடைய அத்தனை வரலாறுகளும் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைத்து விட்டால் திமுக படுபாதாளத்துக்கு போய்விடும். திமுக நம்பிக்கொண்டு இருக்கிற முஸ்லீம் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டுவிடும். இதற்கான ஏற்பாடு நாக்பூரிலே உருவாக்கிய திட்டம் இப்போ மாணிக்க டாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் செய்து முடிக்கிறார்கள். இதுதான். திமுகவும் நடிக்கிறது காங்கிரஸை பார்த்து, காங்கிரஸும் நடிக்கிறது திமுகவை பார்த்து. ஆனால் தமிழக நலன் கெட்டு குட்டிச்சவராக போய் தமிழருடைய அரசியல் காங்கிரஸ் காலத்திலும் தமிழருடைய நலன் பாதிக்கப்பட்டது. பாஜக வந்த பிறகு இந்த விழுஞ்சம் துறைமுகத்தை பாஜகவுடைய பினாமி அதானி துறைமுகமாக அது மாற்றப்பட்டது. அதன் பிறகு பாஜக அதானி துறைமுகமாக மாற்றப்பட்ட பிறகு திருவனந்தபுரம் மலையாளிகள் பாஜகவை ஆதரிக்க துவங்கிவிட்டார்கள். இதுதான் வரலாறு. இது அடுத்தபடியாக டிஎன்பிசி ஆயிரக்கணக்கான நபர்களிடம் 1 கோடி ரூபாய், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்என்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சிவில் சப்ளை, இதுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் லஞ்சம். அமைச்சர்கள் லஞ்சம் பெற்று அதிகாரி அந்த பட்டியலை போட மறுக்கிறார். போட மறுத்த பிறகு அரசினுடைய அதாவது பரீட்சை முடிந்து இந்த பட்டியல் 1 கோடி ரூபாய் கொடுத்தவர்களுடைய பட்டியல் வரவில்லை என்றால் யாருக்கு லஞ்சம் கொடுத்தோம், எங்கெங்கே 1 கோடி போய் சேர்ந்தது எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். திமுக அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடியை வாங்கியிருக்கான். அதிகாரி ஒத்துழைக்க மறுக்கிறார்.
அதன் பிறகு திமுக அமைச்சர்களை திட்டமிட்டு இந்த தேர்வை நீங்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் மாபெரும் ஊழல் இருக்கிறது. இந்த ஊழலை புலனாய்வு புடுங்கிகள் யாராவது விசாரிப்பானா? மானம் கெட்டவர்கள். இவன் பூரா ஊடகவியலாளர் பேரில் தரகனாக புரோக்கர்களாக இருக்கிறான். இதுதான் மீடியா. இந்த மீடியா நாய்கள் பொதுமக்களை வஞ்சிக்கிறவர்கள். திமுக ஐடிவிக்கு கொடுக்குற 2 லட்சம் 3 லட்சம் பணத்துக்காக இவர்களெல்லாம் சொந்த மக்களையே காட்டி கொடுக்குற அரசியல்வாதி அதிகாரிகள் செய்கிற ஊழல் மக்களிடம் போய் சேராமல் காப்பரனாக இருக்கிற இந்த கவோதிகள் மீடியாக்களா? திமுக வலிமையான ஐடி விங்கை வைத்திருக்கிறது. சரி, அதிமுக ஐடி விங் அது ராஜ் சத்தியன் எப்படியாவது அதிமுக ஜெயிச்சிடும். பல கோடிகளை சேர்த்தாச்சு, இன்னும் பல கோடிகளை சேர்த்து கொள்ளலாம். இதை தாண்டி எந்த கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்கள் சிந்தனைகளை ஒன்றும் கிடையாது. அப்போது இவர்களால், இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த அந்த நபர்களால் எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்படுறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அத்தனையா ஊழல் ஊழல் லஞ்சம் லஞ்சம் ஊழல். இதை அதிகாரி ஒத்துழைத்திருந்தால் நீங்கள் செய்தி வெளியே வந்திருக்காது. அதிகாரி நேர்மையான அதிகாரி, மனசாட்சி உள்ள அதிகாரி ஒத்துழைக்க மறுக்கிறார். வண்டு முருகன் கொடுக்குற பட்டியெல்லாம் ஏசி ஆக்க முடியாது, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக்க முடியாது, டிஎஸ்பி ஆக்க முடியாது. இதை தடுத்ததினால் பணம் கொடுத்து பூரா வீடியோ எடுத்து வச்சுருக்கான், கேமரா எடுத்து வச்சுருக்கான். எங்கே கொடுத்தவனு கோர்ட்டுக்கு போயிடுவான், தெருவுக்கு வந்துடும். திமுக அட்ரப்ளாப் ஆயிரும். திமுக தேர்தல் நேரத்தில் இந்த உண்மை வெளிவந்தால் திமுகவினுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஆதலால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு சென்ட்ரல் குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த தேர்வையே நடத்த முடியாமல் செய்து விட்டார்கள். தேர்வு நடத்தாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பணம் கொடுத்தவனெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறான். அடுத்து தேர்தல் முடிந்த பிறகு தேர்வு வரும், நாங்களாம் தப்பிச்சுக்குவோம். தேர்தல் தான் முக்கியம். டிஎன்பிசியும் தேர்தலும் பிரிக்க முடியாதது, பிணைந்து கிடக்கிறது. இது அப்பாவி மக்களுடைய வாழ்வாதாரத்தை படித்தவன், பரீட்சை எழுதுனவன், இவர்களை விட பணம் கொடுத்தவன் தான் பாஸ் ஆகிறான். இதெல்லாம் இந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் குடும்ப குட்டியெல்லாம் விளங்குமா? அடுத்தவனுடைய வைத்தறிச்சலை கொட்டிக்கொள்வார்கள். பாரதியார் தான் சொல்லுவார், படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான், நாசமாக போவான். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் டிஎன்பிசியில் பரீட்சை எழுதின பல லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இவர்கள் தாங்கள் அரசு அதிகாரிகளாக போவோம், படித்திருக்கிறோம், பல வருடம் படிச்சிருக்கோம், ராப்பகலாக படிச்சிருக்கோம், கண் விழித்து படிச்சிருக்கோம். தேர்வுக்கு தயாராகி போனால் தேர்வே ஒத்தி வைக்கப்படுகிறது. தேர்வுக்கு பின்னால் பல கோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கு. கோடிகளை வாங்கிய அமைச்சர்களுக்கு ஆதரவாக சில அதிகாரிகள். ஆனால் அந்த பட்டியலை வெளியிடுகிற, தேர்வுகளை ஒருங்கிணைக்கிற அந்த அதிகாரி மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர். அதுதான் இந்த தேர்வு ஒத்திவைப்பதற்கு பின்னணி. திமுகவினுடைய இறுதி காலம், அந்திமை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அதற்கான சமிக்கைகள். அதிமுகவும் ஊழல் 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 தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஊழலில் ஒட்டுமொத்த உருவம் வேலுமணி 1.5-2 லட்சம் கோடியை தேடி வைத்திருக்கிறார். இப்படி ஹெல்த் விஜயபாஸ்கர், கேதன் தேசாய்கள்லாம் நீங்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். நாம் கொள்ளையடிப்பதற்கு நமக்கு மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள். திமுகவுக்கு 5 ஆண்டு காலம் வாய்ப்பு. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை தமிழ்நாடு அரசு 5 லட்சம் கோடி கடன். ஆனால் திமுக வந்து 5 ஆண்டுகளில் அது 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. எங்கே அந்த 5 லட்சம் கோடி? அமைச்சர்களுடைய வீடுகளில் இருக்கிறது. 5 லட்சம் கோடி
1,00,000 கோடி 20% கமிஷன், 1,00,000 கோடி மொத்தமாக போயிடுச்சு. இப்படி பல ஆயிரம் கோடிகள் மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. மக்கள் இதற்காக உழைத்து கொண்டே இருக்க. இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மோடியை தாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள் காங்கிரசார் என்ற ஒரு செய்திக்கு பின்னால் தமிழ்நாட்டிலிருந்து 7 நாடாளுமன்ற ஒரு கம்யூனிஸ்ட் உறுப்பினரை சேர்த்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். திமுக அடக்கி வாசிக்கிறது, அமைதியாக இருக்கிறது. டிஆர் பாலு தலைமையில், கனிமொழி தலைமையில், ஜெகத் ரட்சகன் தலைமையில் திமுக நாடாளுமன்ற குழு அடக்கி வாசிப்பதை காங்கிரஸ் பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போது நீ பாஜகவுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கிறீர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் போராடவில்லை? இதை திமுகவும் பாஜகவோடு தன்னை காப்பாற்றி கொள்வதில், கோடிக்கணக்காக அடிக்கப்பட்ட கொள்ளைகளை காப்பாற்றி கொள்வதற்கு தனக்கு ஒரு பெரிய கேடயமாக பாஜக இருக்கிறது. பாஜக இன்னைக்கு இன்று வரை எந்த வழக்கும் திமுக மீது போடப்படவில்லை. அது ஒரு நடிப்பு. அதே போல் காங்கிரஸும் முழுக்க தமிழ்நாட்டில் இல்லாத காங்கிரஸ், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத காங்கிரஸ் எந்த காலத்திலும் அண்ணாவால் அடித்து வைக்கப்பட்ட அந்த சவப்பெட்டியினுடைய ஆணி, கடைசி ஆணி அண்ணா அடித்தார். அந்த காங்கிரஸ் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.